Hi friends, good morning. Previous video வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வோல்டேஜ் டிஸ்பிளே அதுக்கான ஆப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ப்ளஸ் ரொட்டேஷன் மிஷினை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா liquidcrystal.h ஓகே எல்சிடி டிஸ்பிளேக்காக என்ன பண்ணுங்க லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி வந்து நான் இந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பின் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிக்விட் கிறிஸ்டல் அப்படிங்கிற நேம் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே நான் வந்து எல்சிடின்னு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் பேட்டரி A0. ஓகே இந்த A0 என்ன பண்ணிப்போம் வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பஸ்ஸர் வந்து 7th பின்னில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். வாய்ட் செட்டப் எல்சிடி பிகின் 16,2 நான் வந்து 16:2 எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து எல்சிடி டாட் செட் கர்சர் 0,0 நான் 0 காலம் என்ன பண்ண போகிறேன் பேட்டரி வோல்டேஜ் அப்படின்னு நான் பில் பண்ண போகிறேன். எல்சிடி டாட் செட் கர்சர் 0,1 இப்போ 0,1 வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு மானிட்டரிங் அப்படின்னு பின் பண்ணு. ஃபஸ்ட்டு 0th காலம் வந்து மானிட்டரிங் பின் பண்ணேன். பின் மோடில் பேட்டரி இன்புட்டு. ஓகே எனக்கு வந்து இன்புட் பின் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி பின் மோடில் பஸ்ஸர் வந்து அவுட்புட். ஏன்னா எப்போ பேட்டரி லெவல் வந்து ஹையாக இருக்கோ அப்போ எங்கே என்ன பண்ணணும் பஸ்ஸர் வந்து ஆஃப் ஆகக்கூடாது. எப்போ லோ லெவலுக்கு போதும் அப்போ வந்து பஸ்ஸர் வந்து ஆன் ஆகணும். அதனால் அது வந்து அவுட்புட் டிவைஸ் 2 seconds வெயிட் பண்ண சொல்லிட்டு வாய் லூப்பில் என்ன பண்ணுங்க இன்ட்டு ஏடிசி வேல்யூ ஈக்குவல் டு அனலாக் ரீடு பேட்டரி டிவைட் பை 100. ஓகே இந்த டிவைட் பை 10 எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணுங்கள். ஓகே அப்போ டிவைட் பை 10 அப்படிங்கிற நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் இந்த கோடிங்கில் அப்படிங்கிறவங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சரியான சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ அனலாக் ரீடு பேட்டரி டிவைட் 10 அப்படின்னு போட்டிருக்கேன். எல்சிடி டாட் கிளியர் எல்சிடி டாட் செட் கர்சர் 0,0 B_வோல்டேஜ் அப்படின்னா என்ன பண்ணுங்க பேட்டரி வோல்டேஜ் அப்படின்னு போட்டு வர ரா வேல்யூ எடுத்து அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏடிசி வேல்யூ ஏன்னா இந்த ஏடிசி வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டோர் ஆகுது. அந்த ஏடிசி வேல்யூ எடுத்து நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எல்சிடி டாட் பிரிண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஏடிசி வேல்யூ லெஸ் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன் டிஜிட்டல் லைட்டில் பஸ்ஸர் ஹை. ஏன்னா ரொம்ப லோ ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா அது மொபைல் ஃபோன் வந்து ஷட் டவுன் ஆகிடும். அந்த ஷட் டவுன் ஆகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லெஸ் தென் வோல்டேஜ் இருந்தால் பஸ்ஸர் ஹை ஆகணும். அதே ஹை வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் லோ பண்ணிடணும். ஓகேவா இதே தான் அதுக்கப்புறம் டிலே வந்து 80 milliseconds கொடுத்துருக்கேன். ஓகே இந்த கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே இப்போ வந்து கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் கம்பைல் ஆகுது. கம்பைலிங் ஸ்கெட்ச். ஓகே இப்போ கோட் வந்து டன் கம்பைலிங் அப்படின்னு வந்து ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் தான் என்ன பண்ண பேட்டரி வச்சு நான் ரீட் பண்ண போகிறேன். இங்கே B1 12 volt அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து பேட்டரி. ஓகே டார்ச் எல்டிஆர்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து தேவை கிடையாது நமக்கு. ஓகே இப்போ பேட்டரி இந்த பேட்டரி வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிக் ஃப்ரம் டிவைசஸ் காமன்ஸ் மோட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பிக் பி அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பிக் ஃப்ரம் டிவைசஸ்னு இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேட்டரி பேட்டரின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசி வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு பாருங்கள். இதை வந்து எடுத்துக்கங்க. ஓகே இந்த பேட்டரி நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இங்கே வந்துருக்கு. நான் இதை செலக்ட் பண்ணி அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நோ கொடுத்துங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்க பேட்டரி வந்து இதான் ஆக்டிவ் பேட்டரி தான் நம்ம எடுத்துருக்கேன். இதை எடுத்துக்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 12 volt கிரவுண்டு. ஓகே இதெல்லாம் நீங்கள் வந்து 12 volt நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு பொட்டன்ஷியோமீட்டரோட ஒரு 2 வந்து 12 volt அனதர் 2 வந்து கிரவுண்டும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு அவுட்புட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு 100K ரெசிஸ்டர் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஏன்னா நம்ம வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 10K தான் போடுவோம். ஆனால் இங்கே வந்து சிமுலேஷன் எனக்கு பர்ஃபெக்டாக கொஞ்சம் அவுட்புட் வரல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் 100K நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 10K ரியல் டைம் ஹார்ட்வேரில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே இல்லை எந்த இஷ்யூ இல்லை. இப்போ என்ன பண்ணுங்க ஏன்னா இங்கே வந்து நான் இங்கேயே வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு ரெசிஸ்டர் வச்சுட்டேன். நம்ம உங்களுக்கு வேரி பண்ணி காமிக்க முடியாதுன்னா பொட்டன்ஷியோமீட்டர் வச்சுருக்கேன். ஓகே இப்போ இந்த வோல்டேஜ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும் கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக போகும் A0 வழியாக. அதே மாதிரி அந்த வோல்டேஜ் எல்லாமே என்ன மானிட்டர் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா அந்த வேல்யூஸ் அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்க பஸ்ஸர் ரிலேட்டிவ் சர்க்யூட் மூலமாக பஸ்ஸர் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணலாமா. இப்போது பேட்டரி வோல்டேஜ் டிஸ்பிளே 30/11/2025 7:32 நமக்கு என்ன இருக்குது கம்பைல் ஆகிருக்கு. இப்போ 7:33 நம்ம அங்கே கம்பைல் பண்ண டைமிங் வந்து மேட்ச் ஆகுது. இப்போ ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் ப்ரோக்ராம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி 2 seconds வந்து பேட்டரி வோல்டேஜ் மானிட்டரிங் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகி நம்ம வந்து வேரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பஸ்ஸர் ஆன் ஆகும். அப்புறம் என்ன பண்ண இன்ஷியலாக ஹையில் வச்சிட்டேன். ஏன்னா லோ ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா பஸ் இப்போ ஆன் பண்ண உடனே ஆன் ஆக ஆரம்பிச்சோம். அதனால் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே இப்போ 102 அப்படின்னு காமிக்குது உங்களுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் 50% வரைக்குமே என்ன ஆகுது 102 தான் காமிக்குது. இதில் வந்து இந்த ப்ரோட்டேஸில் வந்து இந்த பேட்டரி வோல்டேஜ் மானிட்டரிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் 77 79 70 84 86 ஓகே இங்கே 54% தான் கொண்டு போயிருக்கேன். ஆனால் என்ன ஆச்சு நம்ம 102 அப்படின்னு காமிக்கி இது வந்து ராங்கு தான்.
அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியல் டைம் ஹார்ட்வேரில் இந்த கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், இல்லை எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப லோ ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறேன், பிலோ 10 கொண்டு போகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸர் வந்து ஆன் ஆகும். 14, 11, 10, 9 இப்போ என்ன ஆயிடுச்சு, பஸ்ஸர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா 11க்கு மேலே போயிடுச்சோம்னா அந்த பஸ்ஸில் வந்து ஆஃப் ஆகிடும். அங்கே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இப்போ நம்ம மொபைல் ஃபோன் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்லாம் என்ன ஆகுது, ரெட் கலர் சிம்பிள் வருது. அப்போ ரெட் கலர் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா சார்ஜ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, க்ரீன் கலர் வந்துச்சுன்னா சார்ஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது மாதிரி தான். இப்போ வந்து லோ கொண்டு போனோம்னா உடனே பஸ்ஸர் சவுண்ட் வந்து ஆன் ஆகுது. ஓகே, இந்த கான்செப்ட்டில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.